Hi friends, Mr. Nandu Database YouTube channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ கன் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அந்த க்ளூ கன்னு 230 வோல்ட்டு நம்ம கரண்ட்டை வச்சு தான் நம்ம அதை க்ளூ கன் செய்ய போகிறோம். ஸோ எப்பவும் போல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம், அப்புறம் க்ளூ கன்று ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த க்ளூ கன்னை அப்படியே அந்த ஷேப்பில் நம்ம இப்போ வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா அதுக்கு எவ்வளோ ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்தாச்சு. சுத்தம் நம்ம வளைச்சி நெளிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கோன் ஷேப்பில் நான் செஞ்சு வச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதில் செஞ்சுக்கோங்க. ஸோ நானும் இந்த செல்லில் தான் நானும் இதை செஞ்சேன். ஸோ நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்களன்னா நம்ம அந்த குட் நைட்டோட அந்த ஹோலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் செஞ்சது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கரெக்டாக செட் ஆகி பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அந்த கோன் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஹீட் ஆகி நம்மளுக்கு க்ளூ வெளியே வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இந்த 2 ஒயிட் ஒயர் இருக்கும். ஸோ அந்த 2 ஒயிட் ஒயரும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்தான ஒரு ஒயர் இருக்கும். ஸோ இது ப்ளஸ்ஸு அது ஒரு மைனஸ், அந்த மாதிரி கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார்ட்போர்ட் பீஸை எடுத்து நம்ம அந்த ஒரு சைடில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம் அந்த கார்ட்போர்ட் பீஸில். அடுத்து நம்ம எடுத்து வச்ச அந்த குட் நைட்டோட அங்கே வச்சு நம்ம க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 230 வோல்ட் கரண்ட்டை தான் நம்ம டேரெக்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒயரை எடுத்து நம்ம அந்த ஒரு ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஒயர் இருக்கும், அந்த ஒயரில் நம்ம எடுத்து முறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க, நம்ம 230 வோல்ட் கரண்ட்டில் தான் நம்ம இப்போ பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேப் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம், ஷேக் அடிக்காதபடிக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக 230 வோல்ட் கரண்ட் கொடுக்கறதுனால நம்மளுக்கு எது வேணாலும் ஆகலாம். ஸோ நம்மளோட சேஃப்டி தான் நம்ம டேப் போட்டு சுற்றிக்கலாம். ப்ளஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 ஒயரும் நம்ம 2 ஒட்டாதபடிக்கு கொஞ்சம் தூரமாக தள்ளி டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ 2ம் ஒட்டிச்சுன்னா ஃபயர் கூட ஆகிடும், எதனா ஆபத்தாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மக்கிட்ட கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து இன்னொரு சைடில் நம்ம மேலே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டாச்சு. இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். ரொம்ப நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடியில் நம்ம கொஞ்சம் க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். ஸோ கைப்பிடி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம க்ளூ பைப் எடுத்து நம்ம அந்த ஹோலில் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டேப் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ கரண்ட் ஷேக்கும் அடிக்காமல், ப்ளஸ் நம்மளுக்கு ஹீட் ஆகும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ ரொம்ப நல்லா ஃபுல்லாக டேப் போட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப நல்லாவே வருது. ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஸோ டக்குன்னு ஹீட் ஆகிடுது, கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கையில் ஹேண்ட் மேலே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ செம்ம ஸ்பீடில் ஹீட் ஆகுது. ஸோ ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது கைஸ், பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என் க்ளூவோட இந்த க்ளூ பரவாயில்லன்னு நான் சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லாவே ஸ்பீடாகவே ரன் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஹீட்டு ரொம்ப கையில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்பீடில் ஹீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் அந்த கோன் ஷேப்பில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஹோட்டல் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வைங்க. நான் ரொம்ப பெருசாக வச்சுட்டேன். ஸோ ரொம்ப அதிகமாக வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு ஹோல் சின்னதாக வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகேன்னே சொல்லலாம். நம்மளுடைய பழைய வேஸ்ட்டான ஒரு குட் நைட்டோ இல்லை ஒரு ஆல் அவுட் அல்ட்ராவோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அமர்த்தி வச்சு பார்ப்போம். ஸோ உடனே ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ பாருங்கள், ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேறு லெவலில் இன்புட், இது அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. ஸோ ஒர்த்துனே சொல்லலாம். நம்ம செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு. ஸோ ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. இந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஹீட் ஆகுது மேலே. ஸோ இந்த டேப்பே உருகிட்டு வருது. நீங்கள் நல்லா போட்டு கம்பி போட்டாச்சு ஏதாச்சும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் பார்த்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யட்டும். ஸோ அடுத்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி கிரேஸியான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து கொண்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு கிரேஸியான ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டில் சந்திக்கலாம். இட்ஸ் மீ மிஸ்டர் நந்து. டாடா, பபாய்.